ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல். இந்த வீடியோவில் வள்ளிக்கண்ணன் அவர்களின் காதலுக்கும் உண்டோ கடன் என்கிற சிறு கதையை கேட்கலாம். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள் போகலாம். எக்கச்சக்கமான நிலைமை என்பார்களே, அதன் அர்த்தம் விஸ்வநாதனுக்கு அன்று வரை சரியாக புரியாமல் தான் இருந்தது. அப்படி ஒரு நிலையை அவன் அனுபவிக்க நேர்ந்த போதுதான் ஓகோ அது இதுதான் என்று தெளிவு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த ஞானோதயம் அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க, சில்லறையாக இருந்தால் எடுங்க, இல்லையானா இங்கே இறங்கிக்கோங்க என்றார் கண்டக்டர். விஸ்வநாதன் 1 ரூபாய் நோட்டை நீட்டி 1.5 அணா டிக்கெட் ஒன்று கேட்டான். அவன் போய் இறங்க வேண்டிய இடத்துக்கு 1.5 அணாதான் கட்டணம். சில்லறை இல்லையே, மீண்டும் அறிவித்தான் விஸ்வம். அதற்கு நான் என்ன சார் செய்கிறது, சில்லறையை மாற்றி கொண்டு வந்திருக்கலாமே. கண்டக்டர் கேலியாக பேசுவது போல் தோன்றியது. விஸ்வநாதன் உள்ளத்தில் சூடு ஏற்பட்டது. சுட ஏதாவது சொல்ல வேண்டும் என்றும் பட்டது. ஆனாலும் அப்போதைய நிலைமையை உத்தேசித்து அவன் தனித்து போனான். 2-3 தடவைகள் சொல்லி தீர்த்த பிறகு கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்துவதற்கு உரிய மணியை அடித்தார். இறங்குங்க சார் என்றார். விஸ்வநாதனுக்கு மிகுந்த மன கஷ்டம்தான். அவன் முகம் வாட்டமுற்றது. தயக்கத்துடன் எழுந்தான். கண்டக்டர், இந்தாப்பா 1.5 அணா, டிக்கெட்டை அங்கே கொடுத்து விடு என்று ஒரு குரல் கணீர் என ஒலித்தது. எல்லோரும் திரும்பி பார்த்தனர். விஸ்வநாதனும் தான். ஒரு சீட்டின் ஓரத்தில் இருந்து யுவதி ஒருத்தி தான் துணிந்து அவ்விதம் உதவி புரிந்தாள் என்று உணர்ந்ததும் அனைவருக்கும் ஆச்சரியம் உண்டானது. கண்டக்டர் டிக்கெட்டை விஸ்வநாதனிடம் கொடுத்துவிட்டு அவள் அருகே போய் காசுகளை பெற்றுக்கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிய பிறகு தனது இடத்தில் வந்து உட்கார்ந்தான் விஸ்வம். பஸ்ஸும் ஒழுங்காக ஓட ஆரம்பித்தது. ஆனால் பிரயாணிகளின் சிந்தனை தான் தடம் புரண்டு ஓடத் தொடங்கியது. இவளுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? இவள் யார்? அவனுக்கு வேண்டியவளாக இருப்பாளோ? இந்த காலத்து பெண்கள் ரொம்பவும் துணிந்து விட்டார்கள். ரொம்ப வேகமாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எண்ணினர். விஸ்வநாதன் மட்டும் அவளை பற்றி எண்ணாமல் இருப்பானா? அவன் உள்ளத்திலும் அவளே நிறைந்து நின்றாள். அவள் துணிந்து உதவி புரிய முன்வந்திராவிட்டால் இப்பொழுதெல்லாம் அவன் ரோட்டில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல சமயத்தில் அவள் உதவி பண்ணினாள் என்ற நன்றியுணர்வு தலை தூக்கியது. மற்றவங்க கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற மனோபாவம்தான் எல்லோரிடமும் வளர்ந்து வருகின்றது. இந்த பெண் அப்படி இல்லை, இவள் நல்லவள் என்று அவன் உள்ளம் பாராட்டி கொண்டிருந்தது. அவன் இறங்க வேண்டிய இடமும் வந்தது. 1.5 அணாவும் ஜீரணமாகிவிட்டது என்று முனகியவாறே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினான் விஸ்வம். மறுபடியும் அவன் திகைப்படைய நேர்ந்தது. அந்த யுவதியும் அங்கேதான் இறங்கினாள். பஸ்ஸில் இருந்தவர்களில் பலரது கண்கள் அவனையும் அவளையும் மாறி மாறி பார்த்ததை அவன் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அவள் யாரையும் அல்லது எதையும் பற்றிய சிந்தனை இல்லாதவளாய் நிமிர்ந்த தலையும் நேர்நோக்கும் கொண்டு நடந்தாள். பஸ் நகர்ந்து ஓடிய பிறகு விஸ்வநாதன் வேகமாக அவள் அருகே சென்றான். நீங்கள் செய்த உதவிக்கு மிக நன்றி. கொஞ்சம் இங்கே நிற்கிறீர்களா? அந்த கடையில் சில்லறை மாற்றி வந்து 1.5 அணாவை என்று தொடங்கினான். அவன் வளர்ப்பதற்குள் பேச்சை முடித்து விட்டாள். பரவாயில்லை, நீங்கள் திரும்ப தரணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை என்று அவள் சொன்னாள். அவனை பார்த்து அவள் சிரிக்கவும் இல்லை, மேலும் பேச வேண்டும் என்ற ஆர்வமும் காட்டவில்லை. அவள் பாட்டுக்கு நடந்து கொண்டே இருந்தாள். இவள் போக்கு விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தான் அவன். சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டே இருந்தான். அவன் அவ்விதம் தன்னையே பார்த்தபடி நிற்பான் என்பதை அவள் புரிந்து கொண்டாலும் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. தனது நடையில் மாறுதல் எதுவும் சேர்க்கவில்லை. அவள் தன் சுபாவப்படி மெதுவாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள். விஸ்வநாதனும் தனது அவசர அலுவலை கவனிக்க விரைந்தான். எவருடைய அபிப்பிராயமும் எந்நேரத்திலும் ஒரே தன்மையில் இருப்பதில்லை. சூழ்நிலை, சந்தர்ப்பம் முதலிய புற காரணங்களுக்கு தகுந்தபடி அது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த யுவதி நல்லவள் என்று அவன் காலையில் கொண்ட அபிப்பிராயத்தை அவனே மாலையில் மாற்றிக்கொண்டான். இவளை போய் நல்லவள் என்று பாராட்டினேனே நான். இவள் மகா தலைக்கணம் என்றல்லவா தோன்றுகின்றது என்று எண்ணினான் அவன். அவ்வாறு அவன் எண்ணுவதற்கு காரணமில்லாமல் போகவில்லை. பஸ் நிற்கும் இடத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான். ஒரு தூணில் சாய்ந்தவாறு நின்றிருந்த அவனை அப்போது அங்கே வந்த பெண்கள் கவனிக்கவில்லை என்றே தோன்றியது. 3 பெண்கள் வந்தார்கள். வரும்பொழுதே வம்பிழுத்து சிரித்து மகிழ்ந்து நடந்தார்கள். ஒருத்தியை 2 பேர் கேலி செய்து கழித்ததாக தெரிந்தது. அவர்கள் பேச்சு விஸ்வநாதன் காதில் நன்றாக விழுந்தது. பின்ன என்னடி வத்சலா, உனக்கு அவன் பேரிலே பிரியம் ஏற்படவில்லைன்னு சொன்னால் நீயே அவனுக்காக இறக்கப்படணும். அவன் யாரு? அவனுக்காக நீயே 1.5 அணா கொடுக்கணும். பிரியம்னு சாதாரணமாக சொல்றியே லலி, வெறும் பிரியமா அது? காதல் இல்லையா வத்சல் என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தாள் இன்னொருத்தி. விஸ்வநாதனுக்கு திக்கு என்றிருந்தது. தனக்கு நேர்ந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நம் மூவரும் பேசுகிறார்கள் என்பதையே முதலிலேயே அவன் புரிந்து கொண்டான். அந்த வத்சலா என்கிறவள் என்னதான் பதில் சொல்வாளோ என்று
அறிய துடித்தது அவன் உள்ளம். அவள் சொன்னாள். அந்த சமயத்திலே அவன் மூஞ்சியை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. 1 ரூபாய் நோட்டை கையிலே வைத்துக்கொண்டு 1.5 அணா இல்லை என்பதற்காக பஸ்ஸை விட்டு கீழே இறங்க வேண்டுமே என்று எண்ணினால் யாருக்குதான் வருத்தம் ஏற்படாது? எல்லோரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்டக்டர் கண்டிப்பாக சொன்னவுடனே அவன் முகம் தந்த தோற்றம் என்னை இலக்கியது. நானே காசு கொடுத்து விடலாமென்னு நினைத்தேன். கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்படி செஞ்சதுக்கு பேரு தானமா தர்மமா என்று கேட்டாள் பத்மா. நான் தான தர்மம்லாம் செய்யலை. அப்போ ஆண் இனத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அப்படி செய்தாயாக்கும். நியாயமான கேள்வி லலிதா என்று பத்மா பாராட்டினாள். வீணான சர்ச்சைக்கு முடிவு கட்டுவதற்கு தானோ அல்லது வேறு என்ன காரணத்தினாலோ? ஆமாம், அப்படிதான் என்று தீர்மானமாக சொன்னாள் வத்சலா. இதுவரை நான் இங்கே இருப்பதை இவர்கள் உணரவில்லை என்று மகிழ்ச்சி அடைந்த விஸ்வம் இனியும் அவர்கள் பார்வையில் படாமலே மறைந்துவிட வழியில்லையே என்று வருத்தப்பட்டான். அவனுடைய நினைப்பு அனாவசியமாக வளர்ந்து விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காகவே வந்து சேர்ந்தது போல் வந்தது ஒரு பஸ்ஸு. இதில் ஒருவருக்கு தான் இடம் இருக்கிறது, ஒருவர் தான் ஏறலாம் என்று கண்டக்டர் தெரிவித்தார். தோழிகள் 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றபோது விஸ்வநாதன் வேகமாக தாவி பஸ்ஸில் ஏறி உள்ளே பிரவேசித்தான். திரும்பி பார்த்தபோது வத்சலாவின் பார்வை அவன் பார்வையை சந்தித்தது. ஐயோடி என்று அவள் கூவியதும் அவன் காதில் விழுந்தது. கண்டக்டர் ரைட் என்று குரல் கொடுக்கவும் பஸ் எரிந்து கொண்டு கிளம்பி ஓடத் தொடங்கியது. ஆனால் அம்மூவரின் முகதரிசனமோ பேச்சு பரிமாற்றமோ அவனுக்கு கிடைக்க வழியில்லாமல் போய்விட்டது. விஸ்வநாதனின் மனம் அமைதி பெறாமல் துடித்தது. ஓஹோ என்று கொக்கரித்தது. இந்த பெண்களுக்கு இருக்கிற திமிரப்பாரே என்று உருமியது. முடிவாக அவன் தீர்மானித்தது இதுதான். அவள் தினசரி இந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறவள் என்று தெரிகிறதல்லவா? நாளைக்கே அவள் கடனை அவளிடம் கொடுத்து தீர்த்து விடுகிறேன். இது என்ன பிரமாதம்! ஆனால் விஷயம் அவன் நினைத்தபடி அவ்வளவு சுலபமாக முடிந்து விடவில்லை. சட்டைப்பையில் அதிகப்படியாக 1.5 அணாவை வைத்துக்கொண்டு அவன் மறுநாள் வந்தபோது அவள் வரவில்லை. 2-3 பஸ்களில் எதிர்பார்த்தும் பலன் இல்லை. மறுநாளும் அதே கதைதான். 4-5 நாட்களுக்கு பிறகு அவள் வந்தாள். ஆனால் அன்று அவனிடம் 1.5 அணா இல்லை. அவனது செலவுக்கு போதுமான காசுகள் தான் இருந்தன. அதற்கு மறுநாளும் அவனிடம் அந்த காசு இல்லை. 4 அணா நாணயம்தான் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் போய், உனக்கு சேர வேண்டிய 1.5 அணாவை எடுத்துக்கொள், பாக்கித்தா என்று சொல்லலாம் என நினைத்தான். ஆனால் அவள் பக்கத்தில் குறும்புக்காரி பத்மாவும் திமிர்பிடித்த லலிதாவும் கர்விகள் போல் தோன்றிய இன்னும் 2 பெண்களும் காணப்பட்டார்கள். நான் அவளுடன் பேசுவதற்கு ஆசைப்பட்டுதான் இவ்விதம் செயல்புரிவதாக அந்த 3ம் நினைத்துவிடும். அப்புறம் அதிக பிரசங்கித்தனமாக கேலி பேசி லூட்டி அடிப்பார்கள் என்று அவன் மனம் குறுகுறுத்தது. இப்படி காலம் ஓடியதை தவிர கடன் தீர்ந்த பாடாக இல்லை. காலக்கோளாறு என்பது இதுதான் போலும் என்று விஸ்வம் அழுத்து கொண்டான். காலக்கோளாறு, சந்தர்ப்ப சகாயம் என்பதெல்லாம் வாழ்க்கையில் எதிர்ப்படத்தான் செய்கின்றன. துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்று சொன்னாலும் சரிதான். இவ்விதமாக விஸ்வநாதன் எண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியமும் 1 மாத காலத்திற்குள்ளாகவே ஏற்பட்டுவிட்டது. விஸ்வநாதனின் தந்தை பரமானந்தம் திடும் என்று அறிவித்தார். அவருக்கு தெரிந்தவர் ஒருவரின் மகளை அவனுக்கு மணமுடித்து வைக்க விரும்புவதாகவும் ஜாதகமெல்லாம் திருப்திகரமாக அமைந்திருப்பதாகவும் அவர் சொன்னார். நல்ல நாள் என்று ஒரு நாளை தேர்ந்து பெண்ணை பேட்டி காண்பதற்காக அவனை அழைத்தும் சென்றார். தன்னுடைய வாழ்க்கை நாவலில் சுவை சேர்ப்பதற்காக தந்தை தேர்ந்துள்ள கதாநாயகி தனக்கு முன்னரே அறிமுகமான வத்சலாதான் என்பது விஸ்வநாதனுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. அது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. வத்சலாவுக்கும் அப்படிதான் இருந்தது என்பதை அவளுடைய முகத்தில் இருந்து அவன் கண்டு கொண்டான். உள்ளே மறைந்த வத்சலா தன் தந்தையை அழைத்தார். அவர் எழுந்து சென்றார். அவ்வேளையில் தன் மகனை நோக்கிய தந்தையிடம் அவன் சொன்னான், முதலில் நான் அவளிடம் தனியாக பேச வேண்டும், அப்புறம்தான் என் சம்மதத்தை தெரிவிக்க இயலும் என்று. வத்சலாவின் தந்தை சிவப்பிரகாசம் வழுக்கை மண்டையை தடவிக்கொண்டு முன்பக்கம் வந்தார். மோவாயை தடவியவாறு மோட்டு வலையை பார்த்து கொண்டிருந்த பரமானந்தம் மெதுவாக அறிவித்தார், பையன் வந்து பெண்ணை தனியாக கண்டு பேசணும் என்று. இழுத்த பேச்சை அவர் முடிக்கவில்லை. அதற்குள்ளாகவே முகம் பூராவும் பிரகாசமடைய சிவம் உற்சாகமாக, வத்சலாவும் என்னிடம் இதே மாதிரிதான் சொன்னாள். நான் தனிமையில் அவரிடம் சில வார்த்தைகள் பேசணும், அதற்கப்புறம்தான் என் இஷ்டத்தை சொல்ல முடியும் என்றார். இதை உங்களிடம் எப்படி சொல்வது? பொண்ணு என்ன இப்படி இருக்குது என்று நீங்கள் நினைத்து விடுவீர்களே என்று தயங்கினேன். இப்போது 2 பேருக்கும் ஒத்த மனசு என்பது தெளிவாகிவிட்டது என்றார். நம்ம காலம் மாதிரியா? இப்ப எல்லாமே மாறிப்போச்சு. நம்ம குழந்தைங்க ரொம்ப முன்னேறிட்டாங்க என்று மகிழ்ந்து போனார் பரமானந்தம். விஸ்வநாதன் வத்சலாவை தனிமையில் சந்தித்ததும் முதல் காரியமாக தன் கையை வேகமாக நீட்டினான். அவன் கன்னங்கள் சிவந்தன. அவன் அடிப்பதற்காக கை நீட்டவில்லை. அவள் கன்னங்கள் அடிபட்டு சிவக்கவும் இல்லை. அவன் கையில் இருந்த 1.5 அணாவை கண்டுதான் அவள் நாணமடைந்தாள். இந்தா உன் காசு, முதலில் கடன் தீர்ந்து விடட்டும் என்று முணுமுணுத்தான் வைராகியசாலி. என்னை மன்னிக்கணும் என்றாள் அவள். மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது வத்சல் என்றான் விஸ்வநாதன். அவள் காதுகளில் இனிமை கிளுகிளுத்தது.
அவள் உள்ளத்தில் ஆனந்தம் சிலிர்த்தது. முகம் செங்கனியாகியது. அதற்குள் கல்யாணத்திற்கு பின் கொஞ்சம் பாக்கி வச்சிருங்க என்ற சொல் கேட்டு வெக்கமும் கூச்சமும் மெருகிட உள்ளே போனாள் வத்சலா. விசு தன் தகப்பனாரிடம் வந்தான். இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது. நன்றி.